எட்டாத கதாபாத்திரங்களை கண்முன்னே கொண்டு வந்து பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் உறைய வைக்கும் மந்திரக்கோள் தான் அனிமேஷன். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து போன டைனோசர் ஆகட்டும், டாம் அண்ட் ஜெர்ரி, ஸ்கூபி டூபி, பாப்பாய் ஷோ, குழந்தைகளை கட்டி போட்டு வைத்திருக்கும் மோட்டு பட்லு போன்ற அனிமேஷன் கதாபாத்திரங்கள் என ஊடகங்களில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது இந்த அனிமேஷன் துறை. இன்று சினிமா, தொலைக்காட்சி ஊடகம் மட்டுமின்றி வலைப்பு, ஃபேஸ்புக் பதிவு, புத்தக பதிப்பு தொழில், பத்திரிகை வடிவமைப்பு, சுயதொழில் என அத்தனை துறைகளுக்கும் பல்வேறு விஷயங்களுக்கும் அனிமேஷன் இன்றியமையாத ஒன்றாக மாறிவிட்டது. மனித மனங்களின் கற்பனை காடுகளுக்குள் கொட்டி கிடக்கும் கதாபாத்திரங்களை மிக அழகாக வடிவமைத்துக் கொடுக்கும் இந்த அனிமேஷன் துறை பல்வேறு கால ஓட்டங்களில் தனது பயணத்தை நவீனப்படுத்தி வந்துள்ளது. அனிமேஷன் துறையின் தொடக்க புள்ளி என்பது 1609ஆம் ஆண்டு, அதாவது 17ஆம் நூற்றாண்டில் மேஜிக் லேண்ட் என்கிற பயாஸ்கோப் கருவியின் உருவாக்கத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சியை அடைந்தது. இருப்பினும் அனிமேஷன் என்பதன் உருவாக்கம், அதற்கான சிந்தனை வெளிப்பாடு என்பது வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்தே தொடங்கிவிடுகிறது. பழங்கால மனிதர்கள் விலங்குகளை வேட்டையாடுவதற்காக அவற்றின் உடல் செயல்பாடுகளை பாறை ஓவியங்களாக வரைந்து வைத்து அதனை பிறருக்கு விளக்கிய விதமே அனிமேஷன் என்பதற்கான முதல் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விலங்குகளை எப்படி வேட்டையாட வேண்டும், அவற்றின் இயல்புகள் என்னவென்பதை சக மனிதனுக்கு விளக்கும் வகையில் இந்த முயற்சி எடுக்கப்பட்டது. இதற்காக அவர்கள் பாறைகளில் விலங்குகளின் பல்வேறு நிலைகளை வரைந்து வைத்திருந்தனர். பிற்காலங்களில் இந்த நிலையே அனிமேஷன் என்பதற்கான ஆதார புள்ளியாக அமைந்தது. அதாவது ஒரு விஷயத்தை அனிமேஷன் செய்ய வேண்டும் என்றால் அந்த நிகழ்வின் பல்வேறு வடிவங்களை வெவ்வேறு கோணங்களில் தனித்தனியாக வைத்துக் கொண்டனர். இதற்கு முன்பு ஆசிய நாடுகளில் பிரபலமாக இருந்த பொம்மலாட்டம் என்கிற கலை வடிவம் அனிமேஷனோடு ஒப்பிட்டு பார்க்கும் அளவிற்கு நெருக்கமான கலை வடிவமாக பார்க்கப்படுகிறது. நிகழ்த்து கலை வடிவமான பொம்மலாட்டத்தில் ஒரு கதையையோ ஒரு நிகழ்வையோ விளக்கும் வகையில் அதன் உருவங்களை அட்டையில் வரைந்து வைத்துக் கொண்டு அந்த வடிவத்தை அல்லது கதாபாத்திரத்தின் குண இயல்புகளை விளக்கும் வகையில் அதற்கான பிரத்யேக வண்ணங்களை அதன் மீது இட்டு வைத்தனர். இவ்வாறு உருவாக்கப்படும் பொம்மைகளை திரைக்கு பின்னால் அமைக்கப்பட்ட விளக்கு வெளிச்சத்தில் ஒருவர் இயக்க அதுவே ஒரு நிகழ்த்துக்கலை வடிவமாக மாறியது. ஆசிய நாடுகளில் பிரபலமாக இருந்த இந்த முயற்சி 17ஆம் நூற்றாண்டில், அதாவது ஓட்டமன் பேரரசின் காலத்தில் ஐரோப்பிய நாடுகளிலும் பரவுகிறது. குறிப்பாக 18ஆம் நூற்றாண்டில் இந்த பொம்மலாட்ட கலை வடிவம் பிரான்சில் பிரபலமடைந்து பார்வையாளர்களை வசீகரித்தது. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பிராங்கோயி டொமினிகோ செராபின் என்பவர் பெரிய திரைகளில் பொம்மலாட்டத்தை காட்சிப்படுத்தி பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினார். பொம்மலாட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் செராபின் பொம்மலாட்டத்தின் செயல்பாடுகளை கடிகார இயக்கத்தின் செயல்பாடுகளோடு இணைத்து கதாபாத்திரங்களின் இயக்கத்தை சுழலவிட்டார். அதாவது கடிகாரத்தின் முள்ளானது இயங்குவது போல ஒவ்வொரு வகையான கதாபாத்திரங்களின் வடிவங்களை அதன் செயலின் அடிப்படையில் வரைந்து வைத்துக் கொண்டு அதனை கடிகார இயக்கம் போல ஒன்றன் பின் ஒன்றாக இயக்கும் போது அதில் ஒரு வகையான அசைவு இயக்கம் உருவாகி பார்வையாளர்களை மிரட்சிக் கொள்ள வைத்தது. இந்த துல்லியமான நிகழ்வை உள்வாங்கிக் கொண்ட லீசாட் நோயார் என்பவர் 45 வெவ்வேறு கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்துள்ளார். இந்த சூழலில் தான் கிறிஸ்டியன் ஹூகன்ஸ் என்பவர் மேஜிக் லேண்ட் என்கிற கருவியை கண்டுபிடித்தார். ஒரு ப்ரொஜெக்டரில் வரையப்பட்ட அல்லது வண்ணம் தீட்டப்பட்ட தகடுகளை வைத்துக் கொண்டு அதன் முன்பகுதியில் லென்ஸை வைத்து அதற்கு ஒளியூட்டிய போது அந்த நிகழ்வு திரையில் காட்டிய வர்ணஜாலம் உண்மையில் பார்வையாளர்களை இன்ப அதிர்ச்சியில் உறைய வைத்தது. இதற்காக கிறிஸ்டியன் ஹூகன்ஸ் பல்வேறு வகையான கதாபாத்திரங்களை தனது கற்பனையால் உருவாக்கிக் கொண்டார். இவர் வரைந்த ஓவியங்களே அனிமேஷன் துறையில் காணப்படும் பழமையான வரைபடங்களாக உள்ளன. இவை திரையில் காட்சிப்படுத்திய கதாபாத்திரங்களின் செயல்பாடுகளை குறிக்கும் வகையில் அந்த பக்கத்தில் ஒரு புள்ளியை இட்டுக் கொண்டார். அது அந்த நிகழ்வின் துல்லிய தன்மையை பார்வையாளர்களுக்கு கடத்தியது. இதன் அடுத்த கட்ட வளர்ச்சியாக 1700களில் கண்ணாடியில் வரையப்பட்ட படங்களை அடுத்தடுத்த செயல்பாடுகளுக்கு உட்படுத்தி அதனை திரையில் காட்சிப்படுத்தும் முறையானது உருவெற்றது. இதில் மனிதனின் உடலில் உள்ள உறுப்புகள் திடீர் வளர்ச்சிக்கு உட்படுத்தப்படும் வகையில் அமைக்கப்பட்டன. குறிப்பாக மனித உடலில் உள்ள மூக்கு, நாக்கு, காது போன்ற உறுப்புகள் திடீரென வளர்ச்சி அடைந்து பெரிதாகும் போது அதனை பார்வையாளர்கள் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்தனர். அதேபோல் இந்த காலகட்டத்தில் சூரியனை சுற்றி கோள்களின் இயக்கங்களும் பெரிய காற்றாடியின் சுழற்சியும் பார்வையாளர்களுக்கு விருந்தாக அமைந்தது. இருப்பினும் இந்த மேஜிக் லேண்டன் கருவியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக 1770ஆம் ஆண்டு எவென்கல் சியாட்டி புகையில் மேஜிக் லேண்டை பயன்படுத்தி பேய் உருவங்களை மக்கள் முன்பாக காட்சிப்படுத்தி மக்களை அதிர்ச்சியில் உறைய வைத்தார். பேய்களை திரைகளில் கண்ட பார்வையாளர்கள் பயத்தில் தங்களையே மறந்து போயினர். ஐரோப்பாவில் அன்றைக்கு மிகப்பெரிய நிகழ்வாக பார்க்கப்பட்ட பெண்டாஸ்மகோரியா என்கிற இந்த நிகழ்த்துக்கலை வடிவம் 1790ஆம் ஆண்டிலிருந்து 1830ஆம் ஆண்டு வரை பிரபலமாக இருந்தது. பேய் படங்களில் த்ரில்லர் முறையை உருவாக்க இது அடிப்படையாக இருந்தாலும் இதனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் பார்வையாளர்களின் அருகிலேயே பேய்கள் வருவதைப் போலவும் எவென்கல் சியாட்டி முயற்சித்து பார்த்து வெற்றியும் கண்டார். இதே நேரத்தில் டிசால்விங் வியூ என்கிற முறையை பயன்படுத்தி ஒரு படத்திலிருந்து இன்னொரு படத்திற்கு மாற்றுவதற்கும் பகல் இரவு போன்ற கால நிகழ்வை காட்டுவதற்கும் டிசால்விங் வியூ என்கிற முறையானது பயன்படுத்தப்பட்டது. இதனால் திரையில் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக ஒரு நிகழ்வு அரங்கேற்றப்பட்டது. இந்த முறையிலான காட்சிப்படுத்துதல் 1830ஆம் ஆண்டு முதல் 1840ஆம் ஆண்டு வரை ஐரோப்பாவில் பிரபலமாக இருந்தது. இந்த காலகட்டங்களில் ஒருபுறம் சினிமா துறையும் நவீன வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறது. 1900ஆம் ஆண்டுகளில் கேமரா மூலம் பெரிய திரைக்கூடங்களில் அனிமேஷன் படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. முதலில் ஹியூமன் வெர்சஸ் ஃபன்னி வெர்சஸ் என்கிற படத்தின் மூலம் ஆண் பெண்ணின் நகைச்சுவை சம்பவங்களை அரங்கேற்றப்பட்டு பார்வையாளர்களை நகைச்சுவையில் கண்கலங்க வைக்கின்றன. மனிதனின் உடலியல் சார்ந்த மாற்றத்தை இந்த படத்தின் மூலம் விளக்கப்பட்டாலும் அது அன்றைக்கு மிகப்பெரிய நகைச்சுவையாகவே பார்க்கப்பட்டது. அதன் அடுத்த கட்ட வளர்ச்சியாக 1914ஆம் ஆண்டு அமெரிக்காவின் புகழ்பெற்ற கேலிச்சித்திர கலைஞர் வரைந்த டைனோசர் ஓவியங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு படம் திரையிடப்பட்டது. மனிதர்களின் ஆசாபாசங்களை அந்த டைனோசர் மீது ஏற்றி அந்த படம் மெல்ல மெல்ல திரையில் நகர்ந்து சென்றது.
குறிப்பாக வீட்டில் வளர்க்கும் நாயை போலவே டைனோசர் அன்றைக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. கதாபாத்திரம் முதல் முறையாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகரும் வகையில் அது காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அத்துடன் திரையில் எழுதப்படும் கட்டளைகளுக்கெல்லாம் அந்த டைனோசர் மறுக்காமல் வணக்கம் வைத்து பார்வையாளர்களின் பாராட்டுகளையும் விசுவாசத்தையும் பெற்றுக்கொண்டது. இந்த பின்னணியில் 1928ஆம் ஆண்டு ஸ்டீம்போட் வில்லை என்கிற மிக்கி மவுஸ் படம் வெளியாகி அனிமேஷன் துறையில் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை ஏற்படுத்தியது. ஸ்டீம்போட் வில்லை படம் கப்பலின் கேப்டனுக்கும் அதில் இருக்கும் மிக்கி மவுஸுக்கும் இடையில் நடக்கும் நிகழ்வுகளை நகைச்சுவையுடனும் சுவாரஸ்யமாகவும் வழங்கியது. அத்துடன் ஸ்டீம்போட் வில்லை படத்தில் முதல் முறையாக பின்னணி இசை அமைக்கப்பட்டு அந்த படத்தை அனைவரும் ரசிக்கும்படி உருவாக்கியது. ஸ்டீம்போட் வில்லை படத்தை பார்த்த பார்வையாளர்கள் திரையரங்குகளில் குதூகலித்தனர். பார்வையாளர்களை கண்ட படக்குழு அவர்களுக்கு மேலும் உற்சாகத்தை ஏற்படுத்த அடிதடி காட்சிகளையும் மிக்கி மவுஸுக்கு கற்றுக் கொடுத்து வன்முறையை அனிமேஷன் படங்களுக்கு அறிமுகப்படுத்தியது. இன்றைக்கு குழந்தைகள் பார்க்கும் அனிமேஷன் படங்களில் வரும் வன்முறை சம்பவங்களுக்கு தொடக்க புள்ளியாக அமைந்தது இந்த மிக்கி மவுஸ் படங்களே என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நிலையில் 1937ஆம் ஆண்டு வால்ட் டிஸ்னி நிறுவனம் அனிமேஷன் துறையில் கால் பதித்து அந்த துறைக்கு புத்துயிர் கொடுத்தது. அதுவரை வரைபடங்களாகவும் விலங்குகளின் மாதிரிகளாகவும் திரையில் காட்டப்பட்ட அனிமேஷன் படங்களில் முதல் முறையாக அச்சு அசலான மனித தோற்றமும் காட்சிப்படுத்தப்பட்டது. அதில் காட்டப்பட்ட கதாபாத்திரங்கள் உண்மையை உருக்குலையாமல் திரையில் காட்சியளித்து அனிமேஷன் படங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றனர். மனிதர்கள் நடனமிடுவது போல், கதறி அழுவது போல், கருணை முகம் கொண்டு மற்றவர்களை பார்ப்பது போல், வஞ்சம் தீர்த்துக் கொள்வது போல் அத்தனை மனித இயல்புகளையும் வால்ட் டிஸ்னி தயாரித்து மக்களை நவரசத்திற்கும் உட்படுத்தியது. இந்த ஸ்னோ ஒயிட் படம் அனிமேஷன் படத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சியின் மைல்கல்லாகவே பார்க்கப்படுகிறது. இந்த படம் திரையிடப்பட்ட அனைத்து திரையரங்குகளிலும் திரைக்கு பின்புறம் திரை இசை கலைஞர்கள் கூடி இருந்து கொண்டு கதாபாத்திரங்களின் நகர்வுகளுக்கு ஏற்ப இசைக்கோர்வைகளை வழங்கியதும் அதிசயமாக பார்க்கப்பட்டது. குறிப்பாக ஒழுங்குபடுத்தப்பட்ட இசை ஆல்பங்களுக்கு பதிலாக பாத்திரங்கள் கீழே விழுந்து உடைவது, மோட்டார் சைக்கிள் ஒலி, பாறைகள் உடைந்து விடும் சத்தம், ரயில் செல்லும் சத்தம் என பின்னணி இசை பார்வையாளர்களை மிரட்சியில் ஆழ்த்தியது. அத்துடன் இந்த படத்தில் வந்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் மக்கள் தங்களின் அன்றாட வாழ்க்கையிலும் பேச்சிலும் பயன்படுத்தி அதன் இயல்புகளை நகைச்சுவையாக கூறும் அளவிற்கு இந்த ஸ்னோ ஒயிட் கதை மக்கள் மத்தியில் பிரபலமாகி இருந்தது. குறிப்பாக ஸ்னோ ஒயிட் படத்தில் வரும் டோப், ஸ்னேசி, ஃபேஸ்புல், டோபி, ஹாப்பி போன்ற கதாபாத்திரங்களும் அன்றைக்கு வெகுவாக பேசப்பட்டன. திரைத்துறையில் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி வந்த அனிமேஷன்கள் பிற்காலத்தில் உருவான தொலைக்காட்சியின் கண்டுபிடிப்புகளையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டன. மக்கள் மத்தியில் அனிமேஷன் படங்களுக்கு அதிக முக்கியத்துவமும் பார்வையாளர்களின் பலத்தையும் உணர்ந்த சில தொலைக்காட்சி நிறுவனங்கள் தங்கள் அனிமேஷன் தொடர்களை ஒளிபரப்பவும் செய்தன. குறிப்பாக 1951ஆம் ஆண்டில் அமெரிக்க சந்தைகளுக்கு கலர் தொலைக்காட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. 1958ஆம் ஆண்டில் ஹன்னா பார்பரா நிறுவனம் தி ஹக்கிலோரி ஹவுண்ட் ஷோவை அமெரிக்க தொலைக்காட்சியில் ஒளிபரப்பியது. முதல் அரை மணி நேர அனிமேஷன் நிகழ்ச்சியாக இது இருந்தது. அதே வருடத்தில் டாம் டெரிபிக்ஸ் என்கிற அனிமேஷன் தொடரை டாரிடோன்ஸ் வெளியிட்டது. தி ஹக்கிலோபெரி ஹவுண்ட் ஷோவிற்கு கிடைத்த வரவேற்பை அடுத்து 1960ஆம் ஆண்டு ஹன்னா பார்பரா மற்றொரு அனிமேஷன் தொலைக்காட்சி நிகழ்ச்சியான தி ஃப்ளைன்ஸ்டோன்ஸ் அனிமேஷன் தொடரை வெளியிட்டு அசத்தியது. இதன் தொடர்ச்சியாக திரையரங்குகளில் மட்டுமே காண்பிக்கப்பட்ட அனிமேஷன் படங்கள் தொலைக்காட்சிகளிலும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு பல்வேறு பழைய புராதன கதைகள் அனிமேஷன் மூலமாக புத்துயிர் பெற தொடங்கின. அதே சமயத்தில் மெட்ரோ கோல்ட்வைன் மேகர் நிறுவனத்திற்காக வில்லியம் ஹன்னா மற்றும் ஜோசப் பார்பரா இயக்கிய டாம் அண்ட் ஜெர்ரி தொடர் உலக அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. வீட்டு பூனையான டாம் மற்றும் எலிக்கு இடையில் நடைபெறும் முற்றுபெறாத போட்டியை மையமாக வைத்து இதன் கதைக்களம் அமைக்கப்பட்டது. நகைச்சுவையுடன் வன்முறையாக உருவாக்கப்பட்ட இந்த தொடரை அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் தன்னை மறந்து பார்த்து ரசித்தன. பலராலும் ரசித்து நகைச்சுவையாக சிரித்து பார்க்கப்பட்ட இந்த டாம் அண்ட் ஜெர்ரி தொடர் பல்வேறு கட்ட போராட்டத்திற்கு பிறகே திரைக்கு வந்தது. ஹன்னா மற்றும் பார்பரா ஆகியோர் இறுதியாக 1940 முதல் 1957ஆம் ஆண்டு வரை கலிபோர்னியாவின் ஹாலிவுட் நகரில் உள்ள MGM கார்ட்டூன் ஸ்டுடியோவில் 114 டாம் அண்ட் ஜெர்ரி கார்ட்டூன்களை எழுதி இயக்கி முடித்தனர். கார்ட்டூன் குறும்படங்களுக்கான அகாடமி விருதுகளை 7 முறை வென்று இந்த டாம் அண்ட் ஜெர்ரி அசத்தியது. டாம் அண்ட் ஜெர்ரியை போன்றே பலராலும் ரசித்து கொண்டாடப்பட்ட நகைச்சுவை கார்ட்டூன் தொடர் ஸ்கூபி டூ. இது 1969 தற்போது வரை வெளியான பல்வேறு படத்தொடர்களில் கருப்பொருளாகும். முதலில் வெளியான ஸ்கூபி டூ வேர் ஆர் யூ எனும் தொடர் ஹன்னா பார்பரா இயக்கத்திற்காக ஜோ ரூபி மற்றும் கென் ஸ்பியர்ஸ் என்போரால் உருவாக்கப்பட்டது. இதில் பிரெட் ஜோன்ஸ், டாப்னே பிளேக், வெல்மா டிங்க்லிங், ஷேகி ராஜர்ஸ் மற்றும் இவர்களது ஸ்கூபி டூ எனும் பேசும் பழுப்பு கிரேட் டென் நாய் பார்வையாளர்களை பயத்திலும் சந்தோஷத்திலும் ஆழ்த்தினர். இவர்கள் தங்கள் மர்ம எந்திரம் எனும் வாகனத்தில் மேற்கொள்ளும் சாகசங்கள் இந்த தொடரை நோக்கி அனைவரையும் இழுத்திருந்தது. இதனால் இத்தொடர் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரிடமும் வரவேற்பை பெற்றது. இதைத் தொடர்ந்து பல்வேறு இணைத்தொடர்கள் வெளியாகின. மேலும் சில கதாபாத்திரங்கள் சேர்க்கப்பட்டு பல ஆண்டுகளாக வெற்றிகரமாக வெளியான ஸ்கூபி டூ பல பரிசுகளையும் விருதுகளையும் வென்றுள்ளது. 2013ஆம் ஆண்டில் வெளியான கருத்துக் கணிப்பில் ஸ்கூபி டூ சித்திரப்பட வரிசையில் 5ஆம் இடத்தை பிடித்து அசத்தியுள்ளது. அதே சமயத்தில் உலக அளவில் சந்தை பொருளாதாரம் வலுப்பெற தொடங்கியது. இதற்காக சில நிறுவனங்கள் தங்கள் பொருட்களை அனிமேஷன் விளம்பரங்கள் மூலமாக மக்கள் மத்தியில் விற்பனைக்காக கொண்டு சேர்த்தன. கதாபாத்திரங்களின் அசைவுகளை துல்லியமாக வெளிப்படுத்தும் விதமாக ஸ்டாப் மோஷன் அனிமேஷன் முறையானது 1933ஆம் ஆண்டில் பயன்படுத்தப்பட்டது. இந்த முறையின் மூலமாக மனித அசைவுகளை மிக தெளிவாக பயன்படுத்தப்பட்டது. அத்துடன் இந்த செயல்முறை பல தயாரிப்புகளில் பயன்படுத்தப்பட்டது. உதாரணமாக கலிபோர்னியா, ரேலன்ஸ், வாலஸ் மற்றும் குரோமிட் மற்றும் ஷன்ஷெப் ஆட்மேன் ஆகியவற்றில் பொம்மைகளில் ரப்பர், துணி, பிளாஸ்டிக் ரெசின்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டன. இவற்றின் மூலமாக அனிமேஷன் படங்கள் ஒரு வகையில் பொம்மை படங்களை பார்ப்பது போன்ற தோற்றத்தையும் உணர்வையும் பார்வையாளர்களுக்கு தந்தது. ஜான் ஸ்குவான்மஜரின் படங்களில் இந்த முறையிலான அனிமேஷன்கள் பெருமளவு பயன்படுத்தப்பட்டு வரவேற்பை பெற்றன.
இத்தாலியின் புராதன கதையான காபிரியா 1914ஆம் ஆண்டும், கிங் காங் 1933ஆம் ஆண்டும் மற்றும் தி செவன்த் வாயேஜ் ஆஃப் சின்பர்ட் ஆகிய திரைப்படங்களும் இதே தொழில்நுட்ப முறையை பயன்படுத்தி வெளியிடப்பட்டன. பொம்மலாட்டம் போன்ற நிகழ்த்துக்கலை வடிவங்களை உள்வாங்கிக் கொண்டு வளர்ந்த அனிமேஷன் படங்கள் அடுத்த கட்டத்தில் சினிமாவின் தாக்கத்தில் அதனையும் தனக்குள் உள்வாங்கிக் கொண்டது. அடுத்த கட்டமாக தொலைக்காட்சிகளையும் பயன்படுத்திக் கொண்டு வீடுகளுக்கு சென்ற அனிமேஷன் பிறகு கணினியின் உதயத்தால் கணினியின் முழு வடிவமைப்பு முறையாக அதிலும் கால் பதிக்க தொடங்கியது. குறிப்பாக 2D மற்றும் 3D போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி முழுக்க கணினியிலேயே தயாரிக்கப்படும் அனிமேஷன் படங்கள், அதாவது CGI படங்கள் அணிவகுக்க தொடங்கின. குறிப்பாக 1995ஆம் ஆண்டு முழுமையான கம்ப்யூட்டர் அனிமேஷன் திரைப்படமான வால்ட் டிஸ்னியுடன் பிக்சர்ஸ் நிறுவனம் இணைந்து தயாரித்த டாய் ஸ்டோரி அனிமேஷன் செயல்முறை புதிய வரவாக பார்க்கப்பட்டது. இது ஸ்டாப் மோஷன் முறையின் அடுத்த கட்ட நகர்வாகவே கருதப்பட்டது. CGI தொழில்நுட்பத்தில் பெரும்பாலும் உருவாக்கப்பட்ட படங்கள் விலங்குகள், பேய்கள், எந்திரங்கள் அல்லது கார்ட்டூன் போன்றவற்றின் மூலமாக மனிதர்களின் அடிப்படையான அசைவுகளை கொண்டு வடிவமைக்கப்பட்டன. அனிமேஷன் ஸ்டுடியோக்கள் இந்த காலகட்டத்தில் யதார்த்தமான தோற்றமுள்ள மனிதர்களின் அசைவுகளை உருவாக்க வழிவகையை ஏற்படுத்தின. குறிப்பாக 2001ஆம் ஆண்டு ஃபைனல் ஃபேண்டசி தி ஸ்பிரிட்ஸ் வித்தின், 2004ஆம் ஆண்டில் வெளியான தி போலார் எக்ஸ்பிரஸ், 2005ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட ஃபைனல் ஃபேண்டசி அட்வென்ட் சில்ட்ரன், 2009இல் வெளியான ரெசிடென்ட் ஈவில் தி ஜெனரேஷன் போன்ற திரைப்படங்கள் முழுக்க CGI தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு அனிமேஷன் தொழில்நுட்பத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றன. மனித உடலின் செயல்பாடுகள், உணர்வுகள் மற்றும் பரஸ்பர உரையாடல்கள் போன்றவை இந்த CGI தொழில்நுட்பத்தில் துல்லியமாகவும் கனக்கச்சிதமாகவும் பொருந்தும் வகையில் படமாக்கப்பட்டன. இந்த படங்களில் உருவாக்கப்பட்ட கதாபாத்திரங்களின் ஒவ்வொரு அசைவுகளையும் நுணுக்கமாக நேர்த்தியுடன் காட்சிப்படுத்தப்பட்டன. உணர்வு சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அதே வேளையில் ஒரு கதாபாத்திரத்தின் முடி, ஆடை, அசைவுகள் போன்று உடல் இயக்கங்களும் துல்லியமாக வெளிப்படுத்தப்பட்டன. இந்த வகையிலான படங்களின் கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுக்கும் விதமாக அந்த அனிமேஷன் உருவங்கள் பேசுவது போன்ற இடங்களில் மனிதர்களே பின்னணி குரல் கொடுத்து அதனை இணைத்து திரையரங்குகளில் ஒளிபரப்பப்பட்டன. 2009ஆம் ஆண்டு ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் வெளிவந்த தோற்ற மெய்மை ஆங்கில திரைப்படமான அவதார் சுமார் 1500 கோடி ரூபாய் பொருட்செலவில் தயாராகி உலக மக்களால் வெகுவாக பார்த்து ரசிக்கப்பட்டது. இதில் வித்தியாசமான விலங்குகள், மரங்கள் போன்ற தோற்றங்களை உருவாக்கி அவற்றை தன் முப்பரிமாணத்தில் அவதாரம் எடுக்க வைத்தது ஜேம்ஸ் கேமரூன் குழுவினர். இந்த படத்தில் மனிதர்களின் உடலில் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் துல்லியமாக படம் பிடிக்க மோஷன் கேப்சர் முறை பின்பற்றப்பட்டு அனைத்து உணர்ச்சிகளும் அச்சு அசலாக படமாக்கப்பட்டன. இதனால் உலக அளவில் அவதார் படத்திற்கு தனி மரியாதையும் அந்தஸ்தும் கிடைத்தது. 2009ஆம் வருடம் அவதார் திரைப்படம் உலகம் முழுவதும் அப்போதே 14000 திரையரங்குகளில் வெளியானது. அதில் இதுவரை இருந்த 3D டெக்னாலஜி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றிருந்தார்கள் இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன் மற்றும் அவரது நண்பர் வின்ஸ் பெஸ்ட். ஃபியூஷன் கேமரா சிஸ்டம் எனப்படும் அந்த டெக்னாலஜி ரசிகர்களை பரவசத்தில் ஆழ்த்த அவதார் திரைப்படம் அன்று திரையில் காட்டியதெல்லாம் யாரும் பார்த்திராத மேஜிக். படம் வியாபார ரீதியாக $2788 பில்லியன் வசூலித்து பெரும் வெற்றியை பெற அவதாரின் தொடர்ச்சியாக மேலும் 4 பாகங்கள் வெளியாகும் என்று 2010ஆம் ஆண்டு அறிவித்தார் கேமரூன். பெரும்பாலும் 3Dயில் படம் பார்ப்பது அனைவருக்கும் பிடித்த ஒரு விஷயமாகவே இருந்தாலும் சிலருக்கு அந்த 3D கண்ணாடி ஒரு உறுத்தலாகவே இருக்கும். அதிலும் ஏற்கனவே கண்ணாடி அணிந்து கொண்டிருப்பவர்கள் இந்த 3D கண்ணாடியையும் சேர்த்து அணிந்து கொண்டு படத்தை பார்ப்பதை பெரும் தலைவலியாக கருதினர். அடுத்தடுத்து வெளியாக உள்ள அவதார் படத்தின் பாகங்கள் இதற்கு விடை காணப் போவதாக அறிவித்துள்ளார் டேவிட் கேமரூன். கேமரூனின் சொந்த தயாரிப்பு நிறுவனமான லைஃப் ஸ்டார்ம் என்டர்டைன்மெண்ட் கலிபோர்னியாவில் உள்ள கிறிஸ்டி டிஜிட்டல் என்கிற நிறுவனத்துடன் கைகோர்த்து இந்த ஆராய்ச்சியில் கடந்த 5 வருடங்களாக ஈடுபட்டு வந்தது. இதன் விளைவாக கிறிஸ்டி டிஜிட்டல் நிறுவனம் தற்போது தயாரித்துள்ள புரட்சிகரமான RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் சிஸ்டம் மூலம் கண்ணாடிகள் இல்லா 3D சாத்தியமாகும் என்றும் கூறப்படுகிறது. இந்த புதிய டெக்னாலஜி மிகவும் பிரகாசமான படங்களை அதிக ஃப்ரேம் ரேட்டில் வெளியிடுவதால் தெள்ளத் தெளிவான காட்சிகளை கண்ணாடிகள் இல்லாமலேயே 3D தரத்தில் கண்டுகளிக்க முடியும் என்றும் கூறுகின்றனர். ஒருபுறம் உலக அளவில் அனிமேஷன் துறையில் சத்தமின்றி சாதனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற போது இந்தியாவிலோ குழந்தைகளின் அறிவை மழுங்கடிக்கும் வகையில் அனிமேஷன் படங்கள் தயாரிக்கப்படுவதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் டிவி தொடர்களில் ஒளிபரப்பப்படும் அனிமேஷன் படங்கள் முழுக்க வன்முறையை குழந்தைகள் மனதில் விதைப்பதை மட்டுமே அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுவதாகவும் விமர்சிக்கப்படுகிறது. எது எப்படியோ அடுத்த தலைமுறையின் மனநிலையை கருத்தில் கொண்டு கற்பனை திறனை தூண்டும் வகையில் அனிமேஷன் படங்கள் இந்தியாவிலும் உருவாக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம்.